மரமாக இருக்கும்போது ஒன்றுமே தெரியல. அவர் வந்து செவ்வாய் வெள்ளியில் வந்துட்டு போவார். நான் வந்து எப்போல்லாம் தோணுதோ நானும் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை எப்போல்லாம் தோணுதோ எதனா மனசு கஷ்டம்னா அப்படி போயிட்டு வந்திருந்தேன். ஆனால் இப்போ என்றைக்கு சிலை வச்சோமோ அம்மனாக மாறினதுக்கப்புறம் ஐயோ ஒரு அம்மன் நம்ம வீட்டு எதிரில் இருக்காங்க. ஏற்கனவே அந்த பயம் இருந்தது. முன்ன வந்து சிலை இல்லை, மரமாக இருக்கிறதுனால நான் வீட்டில் இருந்தே கூட பால்கனியில் இருந்தே கூட அம்மனை கும்பிட்டுப்பேன். ஆனால் இப்போ ஒரு சிலைன்னு வந்ததும் அந்த அம்மாவை என்னால் வந்து பால்கனிலேருந்து பார்க்க முடியலன்றதுனால கண்டிப்பாக கோயிலுக்கு போயே ஆகணுன்ற மாதிரி ஆயிடுச்சு. முன்ன மரம் மட்டும் இருந்ததுனால என் வீட்டு பால்கனிலேயே அந்த அம்மா தெரிஞ்சுட்டு இருந்தாங்க, பார்த்து கும்பிட்டுட்டு இருந்தேன். கோயிலுக்கு வரலனால எனக்கு ஒன்றும் பெருசாக தோணல. அம்மா மரத்தில் தெரியுறாங்க, 3 மரமும் நம்ம வீட்டு பால்கனிலே தெரியுறாங்கன்னு தோணுச்சு. ஆனால் என்றைக்கு சிலை வச்சாங்களோ ஐயோ அம்மாவை நம்ம பார்த்தே ஆகணும்னு ஒரு பயம் தட்ட ஆரம்பிச்சு ரொம்ப வந்து வீட்லேயே சாமி கும்பிட்டுட்டு வீட்டையே கோயிலுன்னு இருப்பேன். என்றைக்குனா ஒரு நாள் மனசு கஷ்டமாக இருந்தாலோ என்றைக்குனா ஒரு நாள் போயிட்டு வந்தேன்னா 2 வேளையும் கோயிலுக்கு போகிறது எனக்கு